வச்சுருக்கேன். அதோட தான் இதையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இந்த செம்பருத்தி இலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு நான் அந்த சியாக்காவோட சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சியாக்காவுக்கு ஒரு 5 பொருள் சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த சியாக்கா. நீங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை குளிச்சிங்கன்னா அந்த மறு தடவை குளிக்கிற வரையும் அந்த வாசனை தலையில் இருந்துகிட்டே இருக்கும். சியாக்காவுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆயிலுக்கு என்னென்ன பொருள் நம்ம சேர்த்து எண்ணெய் காய்ச்சிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தடவிக்கணும். அந்த வேர் வரையுமே நீங்கள் தடவிட்டு அந்த லாஸ்ட் எண்டு வரையுமே நல்லா தடவிக்கங்க. ரொம்ப கசக்காமல் நார்மலாக மசாஜ் மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 50 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ரொம்பவும் ஹேர் வந்து ட்ரை ஆக வேண்டாம், நார்மலாக இருந்தாலே போதும். அந்த வேரில் படுற அளவுக்கு நீங்கள் வந்து தடவிட்டால் போதும். எனக்கு இதுக்கு முன்னாடி நிறையா முடி இருந்தது. இதை